அந்த மக்களை ஆசீர்வதியும். வரதர பெற்ற மக்களை கொண்டு வாங்க. என் ஜனங்களை ஆராதிக்க போக விடண்ட வார்த்தையின்படி குடும்பமாக ஆண்டவரே ஜனங்களை கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாரும் குடும்பமாக தேவ சமூகத்தில் தேவன் கூட்டி சேர்க்கும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பயபக்தியோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா சந்தரிபாலமா. ஆமென் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களை ஜமானே ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா. தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. குடும்பமா ஜனங்களை ஜெபிக்க ஆண்டவரே நீங்க கொண்டு வாங்க. நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய, வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வியாதியோடு பிரச்சனையோடு தேவையோடு எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு தழும்புகளால் சுகமாக்கும்படியா அவருடைய சிறையிருப்புகள் எல்லாம் தேவன் நீக்கி மாற்றி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அன்பின் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஓ ரபாலமா தீராபா சந்தரியால ரபா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்த ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 2வது நாள் முழங்கால் ஜெபத்துக்கு நாங்களும் தடையாயிடலா காணப்படாதபடி என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவ ஆமாண்டவரே, எங்களோட குறைகளை குற்றங்களை பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல் எல்லாம் தேவன் மன்னியும். பாவத்தை மூடுருவன் வாழ்வடைய மாற்றா, பாவத்தை ஒத்துக்கொண்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொன்ன தேவ ஆமாண்டவரே, இந்த மாலவழிலே எங்களுக்கு தான் ஒரு விசை கூட ரத்தத்தினால கழுவுங்க, வசனத்தினால சுத்திகரிங்க, ஈசோப்பினால பரிசுத்தப்படுத்துங்க, அக்கினினாலே அன்று கர்த்தாவே தேவரீர் எங்களை ஒரு விசை கூட தகுதிப்படுத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஓ ரபாலமா தீராபாலமா சந்தரியால ரபா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து இருமனது எடுத்து விட ஒருமன் ஆவிய தேவன் கட்டளையிடும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா 2 பேர் ஒருமனப்பட்டதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவ 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிற என்று சொன்ன தேவன் ஆண்டு இந்த நாளில் இருமனதை எடுத்து அன்று கர்த்தா எங்களுக்கு தாங்க ஒருமனது அந்த இருமனதின் ஆவி எடுத்து விடுங்க, ஒருமன் ஆவியை தாங்க, கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் யாவரும் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சர்வ வல்லமை உள்ளவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆமென் ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபரபாலமா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா பாடலும் அன்று ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களை ஆசீர்வதிங்க. அன்று கர்த்தாவே 2 பேர் ஒருமனப்பட்டது கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவ 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிற என்று சொன்ன நீங்கள் தொடக்க முடிவுமா இருந்து மகிமைப்படும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ரிபாலமா திராபாலமா ஷபரபாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டு தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டு இந்த முழங்கால் ஜபத்துக்கு விரோதமா தடையா எழும்புகிற வல்லமைகள், அதிகாரங்களை, துரைத்தனங்களை, அந்தகார சக்திகளை, பொல்லாத ஆவிகளை, பொல்லாத ஆவினுடைய சேனைகளை, வான மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதியினுடைய சேனைகளை, கீழ்ப்படியாத இடத்துல கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளுமா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்தீர். 9ஆம் மாதத்தில் எங்களை கிருபையா கால்மைக்கு அன்று எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவரே கர்த்தாவே கடந்த தேவரீர் வாரத்தின் ஆரம்பத்தில் இந்த வாரத்தின் முடிவு வரைக்குமா உண்ண உடமையை ஒடுக்க வஸ்திரம் இருக்க இடம் சுக பலன் ஜீவன் ஆயுசு ஆரோக்கியத்தை தேவன் தந்து காத்து வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி எந்த விதமான அன்று சேதமோ நாசமோசமோ நஷ்டங்களோ இழப்புகளோ ஆண்டவரே காணப்படாதபடி எல்லா தீங்குக்கும் தேவனங்களை விலக்கி காத்து வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ரிபாலமா திராபாலமா ஓ ராபாலமா திராபாலமா ஷபரபாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி எபிரியர் 12:14 சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி, ஆகையால் ஆண்டவரே இந்த நாளில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கால வேளையில் அன்றே என்னையுமா எங்களையுமா சபையுமா பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாளைய ஆராதனைக்கு நாங்கள் ஆண்டவரே தடையா இடர்லா காணப்படாதபடி எங்களுடைய எல்லா குறைகளை, குற்றங்களை, பாவங்கள், அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தா என்னை உம்மை போல பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே ஆண்டவரே கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே, நாங்கள் ஆகானா காணப்படாதபடி எங்களோட குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், தடையா இடர்லா காணப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தப்படுத்துவீராக. சபையை பரிசுத்தப்படுத்தும் தேவன். துக்கப்படுற, வேதனைப்படுற, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தங்களையும், எல்லா அருவருப்புகளையும், எல்லா சாபங்களையும் சபையை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. குடும்பங்களை விட்டு நீக்குங்க, தேவ ஜனங்களை விட்டு நீக்குங்க. பாழாக்கிற அருவருப்பை சபையை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாளைக்கு இருக்கிற
வருகிற 5 ஆராதனையில் தேவன் மகிமைப்படும்படியாக அன்று ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர் ஆகியால் நீங்க ராஜரீகம் பண்ணுங்க. அன்று வருகிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மை காண வேண்டும், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகத்தை காண வேண்டும். தேவன் நீர் உதவி செய்யும் என்று சொல்லு. ஆண்டவர் நாளைக்கு 5 ஆராதனையில் கர்த்தர் பேசும்படியாக துக்கங்கள் சந்தோஷமா மாற, கண்ணீர்கள் துடைக்கப்பட, கட்டுகள் உடைக்கப்பட, சாபங்கள் நீங்க, பலவீனத்தில் பலன் உண்டாக, அற்புத அடையாளங்களை செய்ய, பாவிகள் மனம் திரும்பும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரியில் தேவன் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. நாளைக்கு நடக்கிற 5 ஆராதனையில் நாங்களும் தடையா இடர்லாம் காணப்படாதபடி குறைகளை, குற்றங்களை, பாவங்கள், அக்கிரமங்களும் இருதல் எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தானே HBR லெவலில் ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதியும், உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும். ராஜீவ்காந்தி காலனி ஆராதனை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று HBR லெவலில் இருக்கிற நாளைக்கு இருக்கிற திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதித்து தேவன் பொறுப்பெடுக்கும்படியா, சபையை தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா ஷபரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா தியாந்த ரிகாரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த கிருபையான வேளையில் நீங்க பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே தேவரே எங்களுடைய தலைமை சபைக்கு ஆலயத்துக்கு இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட தாமதமாகிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க என்று சொல்லி, ஆண்டவரே இந்த 5 ஆராதனை மக்கள் ஒரே இடத்துல கூடி ஆராதிக்க, அதே போல HBR லெவலில் அன்றே எங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆராதனையில் பல ஆராதனைகளை தொடங்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லு. அதே போலவே ஆண்டவரே இந்த நாளில் கூட ராஜீவ்காந்தி காலனியில் எங்களுக்கு ஆராதனைக்கு ஒரு இடத்தை தேவன் கட்டளிடும் என்று சொல்லி, நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும் என்று சொன்னவ கர்த்தர் கிரியை செய்ய, அற்புதங்களை செய்து வழி நடத்த நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா ஷபரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா தியாந்த ரிகாரா பாலமா. அற்புதங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைப்பட நாளை தினத்தில் ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும்படியாக, வாசிக்குள்ள பொறுப்பெடுங்க, சங்கீத வாசிகளை பொறுப்பெடுங்க, மொழிபெயர்க்குள்ள பொறுப்பெடுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லு. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க ஒருவரும் அபாத்திரளாய் காணப்படாதபடிக்கு, அசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்து துதித்து பாடி ஆராதிக்காதபடிக்கு, அபியும் நபிய போல கர்த்தருடைய கோபாக்கணி இவர்கள் மேல் வராதபடிக்கு, ஆண்டவரே இந்த நாளில் கூட தேவன் துக்கப்படுற அருவருப்பான எல்லாவற்றையும் நீக்குங்க ஆண்டவரே. பாடுற பிள்ளைகளுமா, வாசிக்கிறவளுமா, சங்கீத வாசிக்கிறவளுமா, மொழிபெயர்க்கிறவளுமா, அன்றே நீங்க சுத்திகரிங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஆண்டு செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த ராத்திரியில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே, தேவரின் நாளில் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அதிகால ஜபத்தை ஆஸ்வதிக்க, 12 மணி நேரம் ஜபத்தை ஆஸ்வதிக்க, உபவாச ஜபங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே கிருபை அதிகால ஜபத்தை ஆசீர்வதியோ, 12 மணி நேரம் ஜபத்தை ஆசீர்வதியும், உபவாச ஜபங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் நெகேமியா ஜபத்தை ஆஸ்வதிக்க, எஸ்தர் ஜபத்தை ஆஸ்வதிக்க, எரேமியா ஜபத்தை ஆஸ்வதிக்க, எசேக்கியேல் ஜபத்தை ஆஸ்வதிக்க, எங்க சபை ஆதி சபையை போல ஜபிக்க ஆண்டவரே. அன்று ஜபிக்கிற சபையா, குடும்பமா ஜபிக்கிற தேவ ஜனங்களாக நீர் மாற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற எல்லா குடும்ப ஆராதனைகளை தேவன் செல் குரூப் பிள்ளைகள் ஆசீர்வதியோ ஆண்டவரே. கர்த்தா, குடும்பங்கள் சொந்தமாய் மாற, எல்லைகள் சொந்தமாய் மாற, எல்லைகளை கிரீச்சுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா முடங்கால முடங்க, எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறிக்கையிடும்படியாக 2 கரங்களை தட்டி கர்த்தர் குடும்பமா ரட்சிக்கப்படும்படியாக, புதிய புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட, அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய, நரக வறுமையா மாற, பரலோக நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, கால் மிதிக்கிற இடத்தை எங்களுக்கு தாங்க, கண் பார்க்கிற பூமி எங்களுக்கு தாங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசைகள் எங்களுக்கு தாங்க, ஜாதிகளை பாஷைகள் எங்களுக்கு தாங்க, ஜீவனுக்கிடான ஜனங்களை தாங்க, வானத்து நட்சத்திரங்களை போல சமுதத்தின் மணலை போல ஊழியங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நரகம் வறுமையா மாற, பரலோக நிரப்பப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா. ரிபாலம தீராபாலம ஒரபாலம தீராபா சந்தரியால ரபதீராபாலம. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தர் ஊழியத்தை 100 மடங்கு 1000 மடங்கு கோடா கோடி கர்த்தர் ஊழியங்களை பெருக பண்ணும்படியாக ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்வீராக. வானத்தின் கீழே பூமியின் மேல மனுஷர்களுக்குள்ள ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஏசாயா 45:22 சொல்லுது, பூமியின் ஆண்டு சகல குடிகளை என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், வேறே தேவன் இல்லை என்று சொல்லு. ஆண்டவரே கர்த்தாவே, நீரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. ரிபாலம தீராபாலம. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பெங்களூர், கர்நாடகா, இந்தியா, உலகம் எங்கு நாலு தினத்தில் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்க, ஆலயத்தில் கர்த்தர் ராஜரிகம் பண்ண, ஆலயம் முழுமைய தேவ மகிமை நிரம்ப, ஆலயத்தில் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே, தேவரீர் ஊழியர்களை மறைத்து நீர் பேசும், அற்புத அடையாளங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று 2 கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களுடைய கர்த்தாவே தகப்பனே பெங்களூர் கர்நாடகா இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலம், 470 சிட்டி, 7 லட்சம் கிராமம், 10,000 பாஷைகள், 140 கோடி மக்கள் ஆண்டு தேசத்தாளர் தலைவர் அதிகாரி அரசியல்வாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய நீர் உதவி செய்யும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவிய ஊற்ற எங்களுடைய இந்தியா தேசத்தின் மேல் நம்முடைய ஆவிய ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்பட, ரத்தத்தால் கழுவப்பட, எங்கள் தேசத்தின் குடிகள் தேவனை அறிய ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி அன்று எங்களுடைய பெங்களூர் கர்நாடகாவில் இருள் நீங்க வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. தேவரே கர்த்தாவே, கர்நாடகாவில் மதமாற்று சட்டத்தை நீக்கி போடும் என்று சொல்லி ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, சுவிசேஷத்துக்கு தடையா விரோதமாக எழும்புகிற எல்லா மதவாதிகளை தேவன் தொடர் சந்திக்க ரட்சிக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தேவரீர் கர்த்தாவே அன்று எருசலேமில் சமாதானத்தை கட்டளையிடும், இஸ்ரவேலை ஆசீர்வதியும். அன்றைய யூத மக்கள் எல்லா ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காம போக ஆண்டவரே தேவரீர் உலகம் எங்க இருக்கிற கிறிஸ்துவ தேசங்கள் எழுப்புதல் அடைய, தஞ்ச புகுந்த புறஜாதியில் அந்நியல் இஸ்லாமில் ரட்சிக்கப்பட்ட கோயிலுக்கு அன்றைக்கு தாவி ஜப வீடுகளாக மாற ஆண்டவரே அமெரிக்காவில் எழுப்புதல் உண்டாக, அமெரிக்காவில் தேவ சித்தம் நிறைவேறும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே கர்த்தா லெபனானுக்கும் சிரியாவுக்கும் அதே போல ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற அன்றைய இந்த பிரச்சனைகளை, ரத்தம் சிந்துதல, கொலப்படைகள் எல்லாம் மாற்றிவிடும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. ரிபாலமா தீராபாலமா ஓராபாலமா தீராபாலமா சந்தரியால ரபதீராபாலமா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து 57 இஸ்லாமிய தேசங்கள், 47 தீவிரவாத இயக்கங்கள், உலகம் எங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட, ரத்தத்தினால கழுவப்பட ஆண்டவரே கர்த்தா இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஊழியர் ஊழியக்காரோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆலயங்கள் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட, சுவிசேஷத்தின் மொத்தமா சிறையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்ல தேவன் விடுவியும் என்று சொல்லு கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத இயக்கத்தின் வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழக்க பண்ணும்படியாக ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வைக்கப்பட வேண்டும். ஆமென் ஆமென். கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டமே எங்கும் பாய்ச்சி எறிய. ஆமென். எழுப்புதல் தீ பரவட்டமே எங்கும் பாய்ச்சி எறியட்டமே, எங்கும் பாய்ச்சி எறியட்டமே, எங்கும் பாய்ச்சி எறியட்டமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம்
கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமல் இருள் விலகி அதிசய இயேசுவை காண வேண்டும். அறியாமல் இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய இயேசுவை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆமென். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நம் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும். ஆமென் ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். இமய முதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தம் பாய. ஆமென். glory glory glory. ஆமென். இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கோ சொல்ல வேண்டும். உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கோ சொல்ல வேண்டும். இந்த உலகம் எங்கோ சொல்ல. ஆமென். உலகம் எங்கோ சொல்ல வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும். ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியின் வாழ்வு வாழ். ஆமென். சபைகளெல்லாம்
சாட்சியின் வாழ்வு வாழ வேண்டும், சாட்சியின் வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிக்கப்படவே அமேனாமே. காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண. இமயமுதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தம். ஆமே. இமயமுதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும், எங்கள் இயேசுவின் ரத்தம் பாய. Glory, glory. Reba shaba rabalama, o rabalama di rabalama, saka rabalama, o rabalama di rabalama, orianda weka rabalama di rabalama, orianda weka raba shandari rabalama. Thank you Lord. கத்தருமை காண வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். அப்படியே நாம் எழுந்து நின்று கத்தரை நோக்கி எசேக்கியேல் 22:30 சொல்லுகிறது, தேசம் அழியாதபடிக்கு செவரு அடிக்கத்தக்க திறப்பில் நிற்கத்தக்க ஒருவனை நான் தேடினேன் என்று. ஆகையால் ஆண்டவரே, 249 தேசங்களுக்காக 780 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே 780 கோடி மக்கள் ஆண்டவரே இந்த நாளில் ரட்சிக்கப்படும்படியாக 249 தேசத்தின் மக்கள் ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு லூக்கா 15:10 சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரே, உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லா மனுஷனையும் தேடி ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னீரே. எல்லா மனுஷன் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க. நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய அவருடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லு. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ரெபாலமா தீராபாலமா ஓராபாலமா ஷபராபாலமா ஓராந்தரேகா ராபாலமா தீராபாலமா ஓரியாந்தரேகா ரபோதியாந்த ரெபாலமா. ஆண்டவரே, 249 தேசங்களுக்காக 780 கோடி மக்களுக்காக மாம்சமான யாவரையும் தேவன் தொடுவீராக, சந்திப்பீராக. ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவன அடையும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சின்னப்ப கார்டன் HP ராஜீவ் காந்தி காலனில் கொடுத்த எல்லா விசுவாசிகளும் 3 யோவான் 2 ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க உதவி செய்யும் என்று தேவ பயத்தில், பக்தியில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே வளர சாட்சியாயிருக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீ ரட்சிக்கப்பட்டா உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க என்று சொன்ன தேவ குடும்பமாக ரட்சிக்கப்பட கர்த்தரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய ஆண்டவரே குடும்பங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. பின்மாற்றத்தில் போன மக்களை கொண்டு வாங்க. ஆலயத்துக்கு வராத மக்களை கூட்டி சேரும். ஆலயத்தை விட்டு போனவங்களை கொண்டு வாங்க. புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் தாரோ. அற்புத அடையாளங்களை செய்யும் என்று 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். எங்களுக்கு கொடுத்த எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ரிபாலாமா தீராபாலாமா. ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவ பயத்தில், பக்தியில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜபத்தில், வேத வசனத்தில் சாட்சியா ஊழியம் செய்ய, ஆத்மாதம் செய்ய, கனி கொடுக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தாரோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரோம். அன்று கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்கும். வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தழும்புகள் ஆளை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி, நானே உன்னை சுகமாக்குற கர்த்தர் என்று சொன்னவ அன்றே பூர்ண சுகபலன தேவன் தந்து ஆசீர்வதியும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கட்டாத வீட்டிலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, வாதை உன்னை அணுகாது என்று சொன்ன தேவன், நீ கடன் வாங்க மாட்டே கடன் கொடுப்பா என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நீ கைட்டு செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. ரிபாலமா ஓராபாலமா தீராபா ஷபரபாலமா ஓரியாந்தரிகாரபா தீராபாலமா. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தாரோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரோம், கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்கும், வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தழும்புகளால் தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினைக்க வாலிபச்சைகளுக்கு விளக்கும், வாலிப பிள்ளைங்களை அபிஷேகியோ, பரிசுத்தாவினால நிரப்போ, ஆண்டவரே வேத வசனத்தின்படி ஜீவிக்க உதவி செய்யும், சாட்சியா மாதிரியா ஜீவிக்க உதவி செய்யும். உலக மாம்ச பிசாசு வாலிபர்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பொறுப்பிடுங்க என்று சொல்லு. வாலிப பிள்ளைகளை தேவன் ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, ஞானஸ்தானம் எடுக்காத, மாறுபாடா இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தேவன் கட்டளையிட, பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்ப்பங்கள் திறக்கப்பட பிள்ளை பாக்கியங்கள் உண்டாக ஆண்டோட வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஆணிலும் பெண்ணிலும் ஆண்டு மலடு இருக்காது என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நீங்க மலடு தனத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தி அறிவு ஞானத்தை தர முடியா, வேலை இல்லாத வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேவன் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய தேவனுக்கு சொந்தமா மாறணும். பிசாசன் வஞ்சகத்தில் மாயையில் சிக்கி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடி எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? மௌனமா இல்லாதபடி செத்தவன் மௌனமாய் இருப்பான், உயிரோடு இருக்கிறவன் கர்த்தரை துதிப்பான் என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட குறிப்பை வாய்களை திறந்து சொல்லி எங்க வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், மாறுபாடான வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே இச்சைகளுக்கு விலக்கி பரிசுத்தமா ஜீவிக்க, ஆண்டவரே பரிசுத்தத்தை அன்று நாட அந்த மாதிரியா ஜீவிக்க ஒவ்வொரு வாலிபர்களுமா தேவன் தகுதிப்படுத்துங்க ஐயா. ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஞானஸ்தானம் எடுக்க அபிஷேகம் பெற உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க அன்பின் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. அது மட்டுமல்ல சபையில தேவன் நம்மோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுக்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. அன்று ஊழியத்தில் இருக்கிற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னவ, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அவனும் இருப்பான் என்று சொன்னவ, என் பிதா கனப்படுத்துவார் என்று சொன்ன தேவ அன்று ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உண்மை உள்ளவளாக அன்று தேவன் கனப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாற்றும் என்று தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்ய தேவன் தகுதிப்படுத்த நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, புதுதாய் வருகிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் தூணும் ஆதாரமாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த கிருபையான வேளையில யாத்திரையாமம் 34:10 படி நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன். பூமியில எந்த ஜனத்துக்கும் செய்யாத பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க காண்பாங்க, அதை நானே செய்வேன். நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன தேவ சபை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். அன்று இந்த 2023 எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அன்று சிறியோர்லேருந்து முதியோர் இருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தானே அடிமைமா ஊழிய காட்சி கொடுத்த 2 பிள்ளைகள் மரண பரியந்த உண்மை உத்தமமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்ய சுகபலன தேவன் தந்து தீங்குக்கு விலக்கி காத்து பொறுப்பெடுக்க ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த இரவுல வந்த சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் தனித்தனியா பேரா பங்கா தேவன் தொட்டு அன்று தேவையோடு வந்த மக்களோட தேவைகளை சந்தியும், வியாதி பலவீனமா வந்த மக்களை தலைமைகளால் தொட்டு அன்று சுகப்படுத்தும், அன்று வேதனையோடு கண்ணீரோடு வந்த மக்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். அன்று ஒவ்வொருத்தரையும் அன்று வந்த ஒருத்தரும் வந்த வண்ணமாக போகாதபடி ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு சமாதானத்தோடு ஆண்டவரே தேவனுடைய நாம மகிமைக்காக கடந்து செல்ல உதவி செய்யும் என்று நாம் எல்லா ஜனங்களை ஆஸ்வதிக்க நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட தேவனுடைய நாம மகிமைப்பட நாளை தினத்தில் நடக்கிற நம்முடைய 7 ஆராதனைகளில் தேவன் மகிமைப்படும்படியாக அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட, எல்லா முழங்காலம் முடங்க எல்லா நாவும் இயேசு தேவன் அறிக்கையிட நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாத ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் ஆண்டவர் எஜமான பார்க்கறது போல நாங்கள் உம்மை பார்க்கிறோம் என்று சொல்லி அன்று என்னோடு எங்களோடு சபையோடு குடும்பத்தோடு தேவ ஜனங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி வலது கரத்தை உயர்த்தி நாளைக்கு வந்த அன்று 7 ஆராதனையில் பங்கு பெற எல்லா ஜனங்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது. ரத்தம் சிந்தினவர் நீர், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னவர் நீர், என் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னவர் அன்று நீங்க ராஜரீகம் பண்ணுங்க. ஆலயம் முழுமையை ஷெகினா மகிமை நிரம்படியாக ஜெபிக்கிறோம். அன்று ஜனங்கள் உம்மை காணட்டும், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகத்தை காணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 30 நாள் முழங்கால் ஜெபத்துக்கு ஒருவரும் தவறிவிடாதபடிக்கு எல்லா ஜனங்களும் கர்த்தாவே, விசேஷமாக நம்முடைய கணவன்மார்கள், விசேஷமாக புருஷர்கள், அவங்களை தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் எல்லா சகோதரி வருகிறார்கள், ஆனால் சகோதரர் வர்றதில்லை. ஏன்னா எழுப்புதல் இன்னைக்கு எங்கே வரணும்னா குடும்பத்தில் சகோதரர் மத்தியில் வரணும். ஏன்னா அவங்கள தேவாலயத்துக்கு கர்த்தர் அவளை கொண்டு வர வேண்டும். ஆகியால் குடும்பமாக இந்த 30 நாள் முழங்கால் ஜெபத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஒருவரும் தவறிவிடாதபடிக்கு எல்லா குடும்பமாய் உம்மை சமூகத்தில் வர ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் என்று 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த இயற்கை தேவன் ஆண்டவரே கர்த்தா கூட்டத்துக்கு முன்பாக கூட்டம் முடிந்த பின்பு ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தாரோம். இந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கிற முழங்கால் ஜபத்துக்கு இயற்கையின் சீதோசனங்கள் தடையா இல்லாதபடிக்கு ஆண்டு நம்முடைய ஜனங்கள் நம்முடைய வீடுகள் போய் சேரும் மட்டும் ஆண்டவரே நீர் இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தாரோம். எந்த விதமான சேதம், நஷ்டம், இழப்பு ஆண்டே தேவரையும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி, இந்த 30 நாட்களும் தடைபடாதபடிக்கு எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க. அன்றே உடைய கரத்தை காணட்டும். நம்முடைய அதிசயங்கள், நம்முடைய வல்லமைகள், நம்முடைய மகத்துவங்களை ஜனங்கள் காண ஆண்டவரை ஜெபிக்கும் போதே நீர் அற்புதங்களை செய்யும். ஜெபிக்கும் போதே சுகத்தை கட்டளையிடும். ஜெபிக்கும் போதே விடுதலை கட்டளையிடும். ஜெபிக்கும் போதே கண்ணீர்களை தொடையும். ஜெபிக்கும் போதே கட்டுகளை உடையும். ஜெபிக்கும் போதே கர்ப்பங்களை தரங்க. ஜெபிக்கும் போதே அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை நீங்க கட்டளையிடும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ఎన్ని తెలిచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ తోడు లేక, నీ ప్రేమ లేక ఇలలోను ఏ ప్రాణి నిలవలేదు. నీ తోడు లేక, నీ ప్రేమ లేక ఇలలోను ఏ ప్రాణి నిలవలేదు. అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా, అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా, నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నా ఇంటి దీపం నీవేనని తలక, ఇలలోను ఏ ప్రాణి నిలవలేదు. నీ తోడు లేక, నీ ప్రేమ లేక ఇలలోను ఏ ప్రాణి నిలవలేదు. అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా, అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా, నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఆపదలో నన్ను వెన్నంటి ఉన్న నా కాపరి నీవై నన్ను ఆదుకో. ఆమేన్. ఆపదలో నన్ను వెన్నంటి ఉన్న నా కాపరి నీవై నన్ను ఆదుకొంటివి. లోకమంతయు నన్ను విడిచిన, లోకమంతయు నన్ను విడిచిన, నీ నుండి వేరు చేయము ప్రభువా, నీ నుండి వేరు చేయము. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నా ఇంటి దీపం నీవేని తలచి నా హృదయం నీ కొరకు పగలబడుచుదే. నా ఇంటి దీపం నీవేని తలచి నా హృదయం నీ కొరకు పగలబడుచుదే. ఆరిపోయిన నా వెలుగు దీపము, ఆరిపోయిన
అయినా నా వెలుగు దీపము వెలిగించుము నీ ప్రేమతో ప్రభువా, వెలిగించుము నీ ప్రేమతో. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. కలిసి ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. கத்தரை பற்றமா நம்முடைய ஜபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால் 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ வசனம் சொல்லுது 2 பேர் ஒருமனப்பட்டு இதை கேட்டாலும் நான் தருவேன் என்று, என் நாமத்தில் இதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரீ சங்கீத் யோவான் 15:7 சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களிலும் நீங்க என்னிலே இருந்தா என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று. அன்றை நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த ஏறெடுத்த எல்லா ஜபங்களை நீர் அப்படியே கேட்டு செய்தபடினால நன்றி என்று சொல்லி 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா வந்த ஸ்ரீயிலிருந்து முதியோர்வருக்கு யாவரையும் தனித்தனியா பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா தேவன் தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா இன்னும் வரதர் பெற்ற ஏராளமான ஜனங்களை கூட எல்லா நிர்விசார தவ பக்தி எல்லாம் நீக்கி ஜனங்களை ஜெபிக்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி கடின இறுதி எடுத்து விடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வரதர் பெற்ற எல்லா மக்களை நாள தினத்திலுமா இந்த 30 நாட்களும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நாமமைக்காக ஆண்டவரை நாங்கள் கேட்டது கொஞ்சம் நீர் அதிகமாக செய்தபடினால அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும்படியாக அன்று இந்த இடத்துல வந்த சிறியலிருந்து முதியோருக்கு எல்லாரையும் பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா தொட்டு ஆண்டவருடைய சிறையிருப்புகளா மாற்றி அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைத்தோட நுகங்கள் எல்லாம் முறித்து அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி அவளுக்கு தெய்வீக சுகபலன தேவன் தந்து அற்புத ஆழங்களை செய்து கத்து தம்முடைய திருவசனத்தை உறுதிப்படுத்தினபடினால நம்முடைய ஜபங்களை கேட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் பெருக நாம் சிறுக அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். ஆமென். வாசிங்க தமிழிலே. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே அல்லேலூயா. இங்கே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, தாவீது காலையில் வந்தார், நம்ம ராத்திரியில் வரோம். அல்லேலூயா. அவர் அதிகாலமே தேவ சமூகத்திலே ஜெபித்தார். அவருடைய சத்தம் தேவ சமூகத்திலே எட்டப்பட்டது. இந்த மாலையிலே ஆண்டவரே நாங்கள் சபையா குடும்பமாய் வந்தோம். எங்கள் ஜபங்களை நீர் கேட்டபடியே செய்தபடினால் நன்றி என்று சொல்லி சங்கீதம் 5:3 சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் ஆசீர்வதியும் என்று நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் இந்த 2வது நாளில் இந்த 30 நாட்கள் முழங்கால் ஜெபத்தில் நம்முடைய சமூகத்தில் ஒரு சிறு மந்தையா நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி. தாகத்தோடு வாஞ்சையோடு தேவையோடு எதிர்பார்ப்போடு அன்று வந்த எல்லா தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கும். அவருடைய கண்கள் காணும்படி அற்புதங்களை செய்யும். அன்று இதுவரைக்கும் இல்லாத பெரிய காரியங்களை அவருடைய கண்கள் காணும்படியாக, பிசாசு வெட்கப்படும்படியாக தனித்தனியா பேரு பேரா பங்கு பங்கா நம்முடைய ஜனங்களை தொட்டு ஆசீர்வதியும். எங்களை வெறுமையாக்குகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் ஜெபத்தில் பங்கு பெற்ற பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியில் உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 30 நாட்களும் முழங்கால் ஜெபம் இருக்கும். இது ஒரு நாள் மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தில் நான் 30 நாட்களும் தேவ சமூகத்தில் அன்பான தேவ ஜனமே எஸ்ரா ஜெபித்தது போல தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தன்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்தது போல நாமும் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, திருமணங்களுக்காக, பிள்ளை இல்லாத மக்களுக்காக, அது மட்டுமல்ல எதிர்காலங்களுக்காக நாம் அநேக குறிப்புகளுக்காக இந்த 30 நாட்கள் என்ன செய்ய போகிறோன்னா முழங்காலில் நின்று ஜபிக்க போகிறோம். இந்த ஜபத்தில் அன்பான தேவ ஜனமே, இது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எலியா முழங்காலிட்டு ஜபித்தார். கர்த்தர் ஒரு பெரிய பிரியமான தேவ ஜனமே மழையை வர்ஷிக்க செய்யறதுக்கு அவர் கையளவு மேகத்தை எழுப்பினார். அது பெருமழையே வரைய செய்தது. அதே போல தான் இந்த நாட்கள், இந்த 30 நாட்களும் ஜெபிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த 30 நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு யாரெல்லாம் வந்து ஜெபத்தில் பங்கு பெறாங்களோ அவங்கள வந்து கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஆகையால் நாங்கள் வருகிற நாட்களில் இந்த 30 நாட்களும் தேவன் செய்ய போகிற அற்புதமான, அதிசயமான, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை இந்த ஒளிநாடா முகாந்திரமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல அன்பால, உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாங்க, நேரடியாக சொல்லலாம். இல்லாவிட்டு தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லாவிட்டு கமெண்ட் வழியாக கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நாங்கள் ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த சபைக்கும் போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த 30 நாட்களும் வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வேறு தேவாலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆலயத்தில் நடக்கிற மற்ற கூட்ட நாள் இல்லாமல் உங்களுக்கு விடுமுறை நாள் உண்டாகும் போது இந்த 30 நாட்கள்லையும் நீங்கள் எங்களோடு வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. இந்த ஜபம் முடிந்த உடனே உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆவியில் பலனடையுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. இதில் விசேஷமாக அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பட்டண தேசத்துக்காக மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில் அடுத்த ஆண்டில் நம்முடைய தேசத்தில், மாநிலத்தில் 9 மாநிலங்களிலும் நம்முடைய இந்தியா தேசம் முழுமையும் தேர்தல் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். ஆகையால் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட விசேஷமாக மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக
அங்கே 550 சபைகள் இன்னைக்கு தகர்க்கப்பட்டு பிரியமான நூற்றுக்கணக்கான மக்கள் கற்பழிக்கப்பட்டு அன்பான தேவச்சனம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தன் ஜீவனை இழந்து 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிரியமான வீடு வாசலை இழந்து இன்னைக்கு தெருக்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எரேமியா சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்ணீராய் ஓடினா நலமாக இருக்கும். என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க என்று சொன்னால் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவன் யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா எசேக்கியேல் 22:30 வாசிச்சு பாருங்க. தேசம் அழியாதபடி திறப்புல நிற்கிற ஒருவனை தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஒருவன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நாம இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வந்து பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்க அதிகமா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்பினா எங்களோட தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கமெண்ட் வழியாக உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தலாம். இல்லாவிட்டால் SMS வழியாக பிரியமானவர்களே எங்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அநேக வாரம் மொழியும் நடக்கிற 7 ஆராதனைகள், பல கூட்டங்கள், எல்லா செய்திகளை நீங்கள் கேட்டு ஆவியிலே பலனடையலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.